حي على الفلاح. அந்த அல் காரிஆ ஏற்பட்டால் என்ன ஆகும்? அல்லாஹ் சொல்கிறான், யௌம யகூனுன் நாசு கல் ஃபராஷில் மப்தூஸ். யௌம யகூனுன் நாஸ், மனிதர்கள் அந்த நாளில் ஆகிவிடுவார்கள் கல் ஃபராஷ். ஃபராஷ் என்றால் ஈசல்கள், மப்தூஸ் சிதறப்பட்ட அல்லது பிரிக்கப்பட்ட, சிதறப்பட்ட பிரிக்கப்பட்ட ஈசல்களை போல் மனிதர்கள் ஆகிவிடுவார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனிதர்களை ஒப்பிடுகிறான் எதோடு? ஈசல்களோடு அல்லாஹ் ஒப்பிடுகிறான். ஏன்? ஈசல்களை பார்த்தால் அது ஒரு திசையில் பறக்காது, ஒரு நோக்கத்தோடெல்லாம் அது செல்லாது. உயிர் கொடுத்து அதனுடைய இறக்கை வந்து விட்டால் அது செல்லக்கூடிய திசையும் அதற்கு தெரியாது, எதை நோக்கி செல்கிறோம் என்றும் அதற்கு தெரியாது. அது வெளிச்சமா நெருப்பா என்று கூட அதற்கு தெரியாது. வெளிச்சம் இருந்தால் அதை நோக்கி அது சென்று என்ன ஆகும்? விழுந்துவிடும். நெருப்பிலும் ஈசல் எரியும், அதற்கு தெரியாது நெருப்பு சுடும் என்று. அது வெளிச்சம் என்றுதான் அது எண்ணும். அது போல் அல்லாஹ் ஒப்பிடுகிறான் பாருங்கள், சுப்ஹானல்லாஹ். அது போல் மஹ்ஷரில் எழுந்து வரும்போது அவனுக்கு எதுவும் தெரியாது, எதை பற்றியும் அவன் கணக்கிட மாட்டான். யௌம யகூமுன் நாஸ் லிரப்பில் ஆலமீன், மனிதர்கள் எல்லோரும் ரப்புக்கு முன்னால் நிற்பார்கள். அல்லாஹ் சொல்கிறான், மனிதன் கேட்பான், யௌம யகூலுல் இன்சானு யௌமைதின் ஐனல் மஃபர், எங்கே தங்கக்கூடிய இடம், ஒதுங்கக்கூடிய இடம் எங்கே? எல்லாம் சமதளமாக இருக்கும், எங்கே ஓட முடியும், எங்கே ஒளிய முடியும் என்று மனிதன் கேட்பான். எந்த நிகழ்வை பற்றியும் கவலை அவனுக்கு இருக்காது. ஈசல்கள் எப்படி தன்னுடைய திசை தெரியாமல் ஓடுமோ, எதை பற்றியும் கவலை இல்லாமல் ஓடுமோ, அது போன்று மனிதன் எதை பற்றியும் கவலைப்படாமல் எழுந்து வருவான். யௌம யஃபிர்ருல் மர்உ மின் அஹீஹி வ உம்மிஹி வ அபீஹி வ ஸாஹிபத்திஹி வ பனிஹி. சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹ். மறுமையை பற்றி பேசுகிறோம், கவனத்தோடு கேளுங்கள். யௌம யஃபிர்ருல் மர்உ மின் அஹீ, சகோதரனை பார்த்து விரண்டு ஓடுவான். வ உம்மிஹி வ அபீஹி, தன்னை பெற்றெடுத்த தாய் தந்தையை பார்த்து பிள்ளை விரண்டு ஓடுவான். இப்படிப்பட்ட நாளாக இருக்கும். ஒசாஹிபத்திஹி வ பனி, அவனுடைய மனைவியை விட்டு, அவனுடைய குழந்தைகளை விட்டு பிள்ளை தந்தை விரண்டு ஓடுவான், கணவன் விரண்டு ஓடுவான் மனைவியை பார்த்து. லிகுல்லி இம்ரிஇம் மின்ஹும் யௌமைதின் ஷஅனு யுக்னி, அவரவர்களுக்கு அவரவர்களின் நிலைமைதான். யாரை பற்றியும் யாரும் கவலைப்பட மாட்டார்கள். ஈசல் தன்னோடு பிறந்த ஈசலை பற்றி கவலைப்படாது. அதற்கு தேவை ஏதாவது வெளிச்சம், அதற்கு தேவை எங்கேயாவது பறக்க வேண்டும், அதற்காக பறந்து கொண்டே இருக்கும். அது போல் ஆகிவிடுவான் மனிதன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை உணர்த்துவதற்காகத்தான் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை ஒரு முறை அழைத்தார்கள். யா ஃபாத்திமா, சுப்ஹானல்லாஹ், யா ஃபாத்திமா பின்த் ரசூலில்லாஹ், ரசூலுல்லாஹின் மகள் ஃபாத்திமாவே, சலீனி பிமா ஷிஅ்தி மினத் துன்யா, இந்த உலகத்தில் எதை வேண்டுமோ கேள், தருகிறேன். நான் தந்தை, ரசூலுல்லாஹ் உன்னுடைய தந்தை, எதை வேண்டுமோ கேள், தருகிறேன். லா உக்னி அன்கி மினல்லாஹி ஷைஆ, நாளை மறுமையில் முஹம்மது ரசூலுடைய தந்தை என்பதால் எந்த உதவியும் என்னால் உனக்கு செய்ய முடியாது. ஒரு தந்தை தன்னுடைய பிள்ளையை பார்த்து இந்த வார்த்தையை சொல்ல வேண்டும். இந்த உலகத்திலேயே நான் உன்னை உலகத்திலே பெற்றெடுத்து வளர்க்கலாம், உனக்கு உணவை கொடுக்கலாம், உன் தேவையை நிறைவேற்றலாம், கல்வியை கொடுக்கலாம். ஆனால் நாளை மறுமையில் நீதான் உன்னை பாதுகாக்க வேண்டும், நான் உன்னை பாதுகாக்க முடியாது. நீ நன்மை செய்தால் முன்னேறுவாய், நன்மை செய்யவில்லை என்றால் நரகத்தில் வீழ்வாய். தந்தை என்பதாலோ தாய் என்பதாலோ உறவு என்பதாலோ யாரும் யாரையும் பாதுகாக்க முடியாது. அப்படிப்பட்ட நிலைமை ஏற்பட்டுவிடும். யௌம யகூனுன் நாசு கல் ஃபராஷில் மப்தூஸ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸில் சொன்னார்கள், எனக்கும் ஒரு மனிதனுக்கும் உள்ள உதாரணம், எனக்கும் ஒரு மனிதனுக்கும் உள்ள உதாரணம் ஒத்ததுதான். எப்படி தெரியுமா? அவன் இஸ்தௌகத நாரா, நெருப்பை எரிய வைக்கிறான். சுப்ஹானல்லாஹ். ஃபலம்மா அதாஅத் மா ஹவுலஹு ஜஅல அல் ஃபராஷு, அந்த நெருப்புடைய வெளிச்சம் வெளியே வந்தவுடன் ஈசல்கள், ஃபராஷ் கல் ஃபராஷில் மப்தூஸ், ஈசல்கள் அந்த வெளிச்சத்தை நோக்கி வருகிறது. எரிய வைத்தவன் நேசத்தோடு என்ன செய்கிறான்? ஈசல்கள் வருகிறது என்று அதை தடுக்கிறான், உள்ளே வரவிடாமல் தடுக்கிறான், நெருப்பில் அது விழுந்து விடக்கூடாது என்று. சுப்ஹானல்லாஹ். ஆனால் அதையும் மீறி அது விழுகிறது, அதற்கு தெரியாது அது நெருப்பென்று. அதுபோல்தான் நான் நரகத்திலிருந்து உங்களை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக உங்களுடைய இடுப்புகளை பிடித்து இழுக்கிறேன்.
ஆனால் என்னுடைய கரத்தையும் தாண்டி நீங்கள் விழுந்து விடுகிறீர்கள். சுப்ஹானல்லாஹ். நான் உங்களை குர்ஆன் சுன்னாவுடைய வழியை கூறி உங்களை தடுக்கிறேன் நரகத்திலிருந்து, ஆனால் நீங்கள் அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் ஈசலை போன்று அதை தாண்டியும் விழுந்து விடுகிறீர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யௌம யகூனுன் நாஸ் கல் ஃபராஷில் மபுதூஸ். அல்லாஹ் சொல்கிறான், அல் காரியா ஏற்பட்டால் வ தகூனுல் ஜிபாலு கல் இஹ்னில் மன்ஃபூஷ். வ தகூனுல் ஜிபால், மலைகள் ஆகிவிடும். மலைதான் இந்த உலகத்திலேயே அல்லாஹ் படைத்த படைப்பில் உறுதியான படைப்பு, பலமான படைப்பு. மலையை போன்று ஒரு பிரம்மாண்டமான படைப்பு அல்லாஹ்வால் அதை தவிர படைக்கப்படவில்லை. அவ்வளவு பிரம்மாண்டமான உறுதியான படைப்பு மலைகள். உத்தாதா, பூமியை தாங்கி பிடிக்கிறது. அல்லாஹ் சொல்கிறான், தக்கூனுல் ஜிபால், மலைகள் ஆகிவிடும். கல் இஹ்னில் மன்ஃபூஷ். இஹ்ன் என்றால் கம்பளி. பல நிறங்களுடைய கம்பளிக்கு இஹ்ன் என்று சொல்லப்படும். ஒரு நிறமுடைய கம்பளிக்கு வேறு. இஹ்ன் என்றால் பல நிறங்கள், பல நிறங்களுடைய கம்பளி பஞ்சுகளை போல். அல் மன்ஃபூஷ், அந்த கம்பளிகளை ஒன்று சேர்த்து ஒன்று கொடுத்து அதை நன்றாக தைத்து மென்று பஞ்சுகளாக மாற்றுவோமா இல்லையா, அதற்குத்தான் நஃபஷ என்று சொல்லப்படும். கல் மன்ஃபூஷ், கல் ஃபராஷில் கல் இஹ்னில் மன்ஃபூஷ். அந்த கம்பளிகளை ஒன்று சேர்த்து அதை லேசாக்கி அதை வைத்தால் எப்படி ஃபூ என்று ஊதினால் பறந்து விடுமோ, அது போன்று பல மலைகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொண்டு வந்து ஒன்றாக்கி என்னாக்கி விடுவான், பஞ்சுகளை போல் அல்லாஹ் மாற்றி பறக்க விட்டு விடுவான். ஏன் அல்லாஹ் மலைகளை சொல்கிறான்? உறுதியான மலைகளுடைய நிலைமையே அப்படி மாறும் என்றால் வேறு என்ன? அதானே இல்லை. அந்த உறுதியான மலைகளே பஞ்சுகளை போல் பறக்க விடப்படும் என்றால் நீ எல்லாம் யார்? மற்ற படைப்புகள் எல்லாம் என்ன ஆகும் அந்த வறுமையில்? கல் ஃபராஷில் கல் இஹ்னில் மன்ஃபூஷ். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மலைகளை ஒன்று சேர்ந்து இருக்கக்கூடிய கொட்டப்பட்ட பஞ்சுகளை போல் அல்லாஹ் ஆக்கி அதனுடைய தன்மைகளை பறக்குமாறு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆக்கி விடுவான். அல்லாஹ் சொல்கிறான் வேறொரு வசனத்தில், வயஸ்அலூனக அனில் ஜிபால் ஃபகுல் யன்சிஃபுஹா ரப்பி நஸ்ஃபா. அல்லாஹ் தூசிகளாக அதை மாற்றி பறக்க விட்டு விடுவான். வயதருஹா காஅன் ஸஃப்ஸஃபா, பூமி அப்படியே சமதளமாக மாறிவிடும். லா தரா ஃபீஹா இவஜௌ வல அம்தா, அதில் பலமான அதில் பாறைகளையோ அல்லது பள்ளத்தாக்குகளையோ குன்றுகளையோ நீங்கள் அதில் பார்க்க மாட்டீர்கள். அவ்வளவு பெரிய உறுதியை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆட்டி விடுவான். மஹ்ஷரில் மலைகள் எல்லாம் பஞ்சாக மாற்றப்பட்டு விடும். ஏன்? உறுதியெல்லாம் பலமெல்லாம் யாரிடத்தில் தான் ஒன்று சேர்ந்து விடும்? அல்லாஹ்விடத்தில். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எல்லா படைப்புகளையும் அழித்ததற்கு பிறகு அவனை தவிர அந்த உலகத்தில் யாரும் இல்லாத நேரத்தில் அல்லாஹ் கேட்பான், லிமனில் முல்குல் யௌம், இந்த நாளுடைய அதிகாரம் யாரிடத்தில் இருக்கிறது? பெருமை அடித்தவர்கள் எங்கே? ஐனல் முத்தகப்பிரூன் ஐனல் ஜப்பாரூன், ஆட்சி செய்து பெருமை அடித்தவர்கள் எங்கே? அதிகாரம் அடித்தவர்கள் எங்கே? தான் என்று மமதையில் வாழ்ந்தவர்கள் எங்கே? அனல் மலிக், அல்லாஹ் சொல்வான், நான் தான் அரசன். அதற்கு யார் பதிலளிக்க முடியும்? லில்லாஹில் வாஹிதில் கஹார், அதிகாரங்கள் எல்லாம் அடக்கி ஆளக்கூடிய அந்த ரப்பிடத்திலேயே ஒன்று சேர்ந்து விடும். அல்லாஹ் அவனுடைய மகத்துவத்தை இந்த வசனங்களில் வெளிப்படுத்துகிறான்.